இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில சக்கரங்கள் பற்றின ஆழ்ந்த விளக்கங்கள் வரிசையில 6வது சக்கரமான ஆக்ஞா சக்கரத்தை பற்றின ஆழ்ந்த ஆன்மீக விளக்கம்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக்ஞ சக்கரம் என்பது மனிதனின் உள் உணர்வு, ஞானம், தியான ஆழம், சாட்சி, தெய்வீக பார்வை ஆகியவற்றின் மையமாக கூறப்படுகிறது. இது 3வது கண் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆழ்ந்த ஞானத்தின் கட்டளை. ஆக்ஞா என்ற சொல்லுக்கு கட்டளை, ஞான உத்தரவு, உள்ளார்ந்த வழிகாட்டல் என்ற அர்த்தங்கள் உள்ளது. இதுவே மனம் அமைதியாகி நான் யார் என்ற விசாரணை ஆழமாகும் இடமாக கருதப்படுகிறது. ஆத்ம சக்கரத்தின் இருப்பிடம் புருவ மத்தி, 2 கண்களுக்கு இடைப்பட்ட மையம், நாசிக்கு மேல் பகுதி, உள்ளார்ந்த நரம்பு மையம். இது யோக சாஸ்திரத்துல இது சொல்றாங்க. இந்த மாதிரி இது எப்படின்னா, சிலர் இந்த புருவ மத்தியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில யோக சாஸ்திரங்கள்ல 2 கண்களுக்கு நடுவில் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த உணர்வு நம்மளுக்கு உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை அறிவியல் பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, பீனியல் கிளாண்ட், பிட்ரூட்ரி கிளாண்ட், நரம்பு கட்டுப்பாட்டு மையம் என தொடர்பு படுத்தப்படுகிறது. ஆன்மீக ரீதியில் ஆக்ஞா சக்கரம் மூலாதாரம் முதல் விசுத்தி வரை மனிதன் என்ன நினைக்கிறான்னா, உடல், ஆசை, உணர்ச்சி, சக்தி, அதன் வெளிப்பாடு இவற்றில் இயங்குகிறான். ஒரு மனிதன் வாழ்க்கையை முழுக்க வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். குழந்தை வயசுல இருந்து விளையாட்டு, பிறகு படிப்பு, வேலை, பணம், குடும்பம், புகழ், அங்கீகாரம் என வெளிநோக்கிய பார்வையாகவே அவனுடைய பெரும்பாலான வாழ்க்கை நிலை நடைபெறுகிறது. ஆனால் ஒரு நாள் அவன் அமைதியாக தனியாக அமரும் பொழுது உள்ளே ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கெல்லாம் முடிவு என்ன? நான் யார்? இந்த எண்ணங்களை பார்க்கிறவன் யார்? என் உள் ஏன் இவ்வளவு குழப்பம்? அந்த தருணத்தில்தான் ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிறது. அந்த பயணத்தில் மனிதன் முதன்முறையாக தனது கவனத்தை வெளியில் இருந்து உள்நோக்கி திருப்புகிறான். அந்த உள்ளே திரும்பும் கவனத்தின் மையமே ஆக்ஞ சக்கரம். ஆக்ஞ சக்கரத்தில் சக்தி நிலை, கவன நிலை, உள் உணர்வு, இரண்டற்ற பார்வை, மன அமைதி தொடங்குகிறது. இதில் மனம் மெதுவாக கரைகிறது. நமது வாழ்க்கை இதுவரை ஆசைகள் வழிநடத்தின, பயம் வழிநடத்தியது, கோபம் நடத்தின, அகங்காரம் நடத்தின. ஆனால் ஒரு கட்டத்தில்
உள்ளே இருந்து ஒரு புதிய குரல் எழுகிறது. நிறுத்து, கவனித்து பார், உன்னையே தேடு. அந்த உள்ளார்ந்த குரல் எழும் மக்யமே ஆக்ஞா. ஏன் ஒவ்வொரு சிறு சிறு விஷயமா நாம பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, இந்த மூன்றாவது கண், நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தை பத்தின தெளிவற்ற மற்றும் குழப்பமான பல விளக்கங்கள் மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் மேல பூசப்பட்டிருக்குது. ஆனால் உண்மை நிலையை உணர்வதற்கு இன்னும் ரொம்ப ஆழ்ந்து அதை நம்ம விசாரம் பண்ண வேண்டியிருக்குது. அதே போல ஆன்மீகத்துல பலர் சிறிய அனுபவங்களில் சிக்கிக்கொள்கிறார்கள். எப்படின்னா, ஒளியை பார்த்தேன், நிறங்கள் தெரிகிறது, அதிர்வு வருகிறது. இவையெல்லாம் ஆக்ஞ சக்கரத்தின் இயக்கத்தின் ஆரம்ப அனுபவங்கள் மட்டுமே. உண்மையான ஆக்ஞ திறப்பு என்றால் எண்ணம் நான் அல்ல என்று தெளிவாக தெரியும் நிலை. ஆக்ஞ சக்கரத்தோட அடையாளம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, யோக மார்க்கத்துல நிறம் ஒரு இண்டிகோ நீலம்னு சொல்லுவாங்க, அல்லது ஆழ்ந்த ஊதா கலர். இதோட தத்துவம் மனம் அல்லது ஒளி, லைட். இது 2 தாமரை இதழ்கள் கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த 2 தாமரை இதழ்கள் எதை குறிக்குதுன்னா, சூரியன், சந்திரன், இடகலை, பின்கலை, டுவாலிட்டி, யூனிட்டி, இப்படி சில விஷயங்களை அதை குறிப்பிடுது. ஆக்ஞா சக்கரத்தோட பீஜ மந்திரம் என்னன்னா, இதுதான் ஆக்ஞா சக்கரத்தோட பீஜ மந்திரம். இந்த மந்திரம் மன அதிர்வுகளை மெதுவாக்கும், மூளையில் அலைகளை அமைதிப்படுத்தும், கவனத்தை ஒன்றாக்கும். தியானத்தில் ஓம் என்ற நீண்ட அதிர்வு புருவ மத்தியில் உணரும்படி நாம தியானம் பண்ணணும். ஆக்ஞ சக்கரத்தை திறக்க சில தியான முறைகள் இருக்குது. சும்மா எளிய தியானங்கள் அப்படின்னா, முதுகை நேராக வச்சு அமர்ந்துக்கணும், கண்களை மூடவும், புருவ மத்தியில் கவனம் வைக்கணும், மூச்சை மெதுவாக கவனிக்கணும், ஓம் அப்படின்னு ஜபம் பண்ணணும். இதை தொடர்ந்து செய்யும் பொழுது சில நாட்கள்ல உள்ளே இருந்து ஒரு நீல நிறத்துல ஒரு ஒளி நம் கண்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். புருவ மத்தியில் ஒரு அதிர்வு, ஒரு அழுத்தம், ஒரு வெப்பம் போன்ற உணர்வுகள் தோன்றும் ஒரு சிலருக்கு. ஆக்ஞ சக்கரம் திறக்கும் பொழுது ஏற்படும் அனுபவங்கள் ஆரம்ப நிலையில தலைப்பகுதியில் ஒரு அழுத்தம் இருக்கும், கண்கள் கனமான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும், கனவுகள் அதிகரிக்கும், உள்ளுணர்வு கூர்மையாகும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும் பொழுது அது இடைநிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது தேவையற்ற பேச்சு குறைய ஆரம்பிச்சிடும், மன அமைதியாக ஆரம்பிக்கும், தனிமையை எப்பொழுதும் விரும்புபவர்களாக இருப்பாங்க, வெளி உலக ஈர்ப்பு குறைஞ்சிடும். இது இன்னும் ஆழ்ந்த நிலையில போகும்போது ஒரு சாட்சி உணர்வு ஏற்படும், எண்ணங்களை பார்க்கும் திறன் ஏற்படும், நான் உடலல்ல என்ற அனுபவம் ஏற்படும், கால உணர்வு மாறுதல் ஏற்படும். கால உணர்வு மாறுதல் அப்படின்றது என்னன்னா, இதற்கு முன்னால் நடந்ததையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதையும் இனிமேல் நடக்க போகும் விஷயங்களையும் எதுவுமே என்னை பாதிப்பதில்லை, அவைகள் எல்லாம் நடக்குது, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் அது பார்க்க தோணும். அதுதான் கால உணர்வு மாறுதல்.
அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட ஆரம்பிக்கும். உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, ஆக்ஞ சக்கர சக்தி சீராக இருக்கும் பொழுது நல்ல மனநிலை இருக்கும், நினைவாற்றல் அதிகமாகும், கவனத்திறன் அதிகரிக்கும், தூக்கம் சீரா இருக்கும், மன அழுத்தம் ரொம்ப குறைவாகி அமைதியா இருக்கும், கண்கள் பிரகாசமாகும். சமநிலை இல்லாமல் போனால் தலைவலி அதிகரிக்கும், மாய கற்பனைகள் அதிகமாகும், அதிக ஆன்மீக அகம்பாவம் ஏற்படும், உலக வெறுப்பு ஏற்படும், குழப்பமான கனவுகள் வரும். ஆகவே நிலையற்ற வாழ்க்கை விட்டு நிலையான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு இந்த ஆக்ஞ சக்கரம் பேருதவியாக இருக்குது. இப்போ மனதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? மனம் மெதுவாக ரியாக்ஷன்ல இருந்து ரெஸ்பான்ஸாக மாறும், பயத்திலிருந்து கவனமாக மாறும், ஆசையிலிருந்து சாட்சியாக மாறும். ஒரு கட்டத்தில் எண்ணம் வருகிறது போகிறது, அதை பார்க்கும் நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். அதுவே தியான முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்ஞ சக்கரத்துக்கு ஏற்ற ஆசனங்கள் என்னன்னா, பத்மாசனம் தியான நிலையை உறுதி செய்யும், வஜ்ராசனம் மூச்சை சீராக்கக்கூடியது, பாலாசனம் மூளை அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, சர்வாங்காசனம் ஹார்மோன் சமநிலைக்கு பேருதவியா இருக்கக்கூடியது, சுகாசனம் தொடக்க நிலைக்கு மிகவும் சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக பிராணாயாமம், நாடி சோதன பிராணாயாமம், அதாவது இடகலை மற்றும் பின்கலையை சமமாக்குவது. அடுத்தது பிரமரி, மூளையில் அதிர்வை குறைத்து அமைதியை தரக்கூடியது. கபாலபதி, மன மந்தத்தை அகற்றக்கூடியது. அப்புறம் இந்த ஆக்ஞ சக்கரத்துக்கு ஏதுவான உணவு பழக்கம் எப்படி இருக்கணும்னா, அது சாத்வீக உணவாக இருப்பது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, பழங்கள், அளவான நெய் சாப்பிடலாம், பாதாம், வால்நட்டு, இலகுவா செரிக்கக்கூடிய உணவுகள், தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். தவிர்க்க வேண்டியவைகள் அதிக காரம், மது, போதை வஸ்துகள், அதிக ஜங்க் ஃபுட்ஸு, மிகுந்த கார்பன் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். ஆக்ஞ சக்கரம் மற்றும் மௌனம் இது எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்த சக்கர வளர்ச்சிக்கு குறைந்த பேச்சு, உள்ளுணர்வு, சுய கவனம், மௌனம் இவைகள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா சக்தி மேலே செல்ல செல்ல மன அலைச்சல் குறைய வேண்டும். ஆக்ஞ சக்கரம் மற்றும் கனவுகள் நிலை எப்படி இருக்கும்னா, சிலருக்கு தெளிவான கனவுகள் ஏற்படும், எதிர்பாராத முன்னுணர்வு, அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள் சில அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒருவரின் மனநிலையை இவர்களால் உணர முடியும் போன்ற அனுபவங்கள் ஏற்படலாம். ஆனால் இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, இவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும். இவை உங்கள் இலக்கு அல்ல. உண்மையான ஆன்மீகம் எச்சரிக்கை என்னன்னா, பலர் ஒளியை பார்த்தேன், சக்தி உணர்ந்தேன், குரல் கேட்டது என்று சொல்றாங்க. ஆனால் ஞான மார்க்கத்துல அனுபவம் கூட கூட கடக்க வேண்டிய நிலை ஒன்று உள்ளது அப்படின்றத உணர்ந்து மன அமைதியோட செயல்பட ஆரம்பிக்கணும். ஆன்மீக சக்கரத்தின் உண்மையான நோக்கம் ஆக்ஞ சக்கரத்தின் உண்மையான நோக்கம் என்னன்னா, மன அமைதி, அகங்காரம் கரைதல், சாட்சி நிலை,
ஆத்ம விசாரம். அதை விட்டுட்டு உள்ளிருந்து ஏற்படும் சிற்சில, அதாவது பை ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய சில விளைவுகளை நாம் பற்றி கொண்டால் இந்த உண்மையான நிலைக்கு நம்மால் போய் சேர முடியாது. இதைத்தான் ரமண மகரிஷியோட பார்வையில பார்க்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய முக்கியமான உபதேசம், சக்கர அனுபவங்களை விட இந்த அனுபவத்தை அறிகிறவன் யார் என்ற விசாரணை உயர்ந்ததாக குறிப்பிடுகிறார். ஏன்னா சக்கரங்கள் மனதில் தோன்றும் நுண்ணிய அனுபவ நிலைகள். ஆனால் ஆத்மா என்பது எல்லாவற்றிற்கும் சாட்சி அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த சக்கரங்கள் மூலம் ஏற்படக்கூடிய அனுபவங்களை பார்க்கிறவன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை கண்டுபிடிக்கிறதான முக்கியம். இந்த அனுபவங்களை பார்த்து என்ன பண்ண போறோம்? அதையே கவனிக்கிற ஒருத்தன் அதையும் சாட்சியாவே நின்று பார்க்கறான்னா அவனை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதான நம்மளுக்கு முக்கியம். அதுதான மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அதுதான் ரமண மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக்ஞ சக்கரம் உண்மையான மாற்றம் என்னன்னா, கோபம் குறைய வேண்டும், ஆசை குறைய வேண்டும், பயம் குறைய வேண்டும், அன்பு அதிகரிக்க வேண்டும், அமைதியான நிலையில் இருக்க வேண்டும். இவை இல்லாமல் ஒளி, சக்தி, காட்சி மட்டும் வந்தால் அது முழுமை கிடையாது. ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனை என்னன்னா, ஆக்ஞ சக்கரம் திறப்பது என்பது புருவ மத்தியில் ஏதோ ஒரு ஒளி காண்பது மட்டும் அல்ல. நான் எண்ணமல்ல என்ற விழிப்புணர்வை தொடங்கும் கதவு. மனம் அமைதியாகும் பொழுது உள்ளே இருக்கும் அந்த ஆத்ம நிலை வெளிப்பட ஆரம்பிக்கும். அங்கே பயம் இல்லை, குழப்பம் இல்லை, ஒரு பிடிப்பு இல்லை. அமைதியான விழிப்புணர்வு மட்டுமே அங்க முழுமையா இருக்கும். அதுதான் ஆக்ஞ சக்கரத்தின் ஆழ்ந்த விழிப்பு நிலை. ஓம் சிவாய நமः.